இன்று சனிக்கிழமையோடு கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. இதை இன்னைக்கு ஸ்மார்த்த ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஏகாதசி 2 நாள் நீடிச்சிச்சு அப்படின்னா அதை முதல் நாள் வர்றதை ஸ்மார்த்த ஏகாதசி அப்படின்னும், அடுத்த நாள் வர்றதை வைஷ்ணவ ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு தொடங்கினதுனால இன்னைக்கு ஸ்மார்த்த ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு செம்பருத்தி பூ, துளசி, மஞ்சள் கலர் செவ்வந்தி பூ இது எல்லாமே நல்லபடியாக கிடைச்சிச்சு. எல்லாமே பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மலர்கள். துளசியும் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசியோட தொடங்குச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. போன தடவையும் நான் பூஜை பண்ணியிருந்தேன் ரொம்ப எளிமையா. இந்த முறையும் காலையிலேயே நான் பெருமாளுக்கு இன்னைக்கு பூஜை பண்ணிட்டேன். நிலைவாசல் தீபம், குலதெய்வ விளக்கெல்லாம் ஏத்தினதுக்கு அப்புறம் பெருமாளுக்கும் பாத்தீங்கன்னா வெள்ளி விளக்குல காமாட்சி அம்மன் தீபம் ஏத்தியிருந்தேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாள்னு சொல்லேன் இல்லையா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா நெல் அளவு அப்படி காணுதல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வைபவம் நடக்கும். இது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா வருஷத்துல 7 மாசங்கள் நடக்கும். அதாவது சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி, பங்குனி இந்த 7 மாசங்கள்ல இந்த வைபவம் நடக்கும். இதை பாத்தீங்கன்னா முதல்ல அளக்கும் போது திருவரங்கம் அப்படின்னு சொல்லி படியில இருந்து நெல்லை அளப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய கோவில்னு சொல்லி நெல்லை அளப்பாங்க. அதுக்கப்புறம் 3, 4, 5, 6, 7, 8, 9ன்னு சொல்லிட்டு 9 எண்ணிக்கையில் அளக்கும் போது 8ஆவதா அளந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அசரீதி மாதிரி சரியாக அலங்குற மாதிரி ஒரு அசரீதி கேட்குமா. ஸோ அது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அர்ச்சகர் சொல்றதா. ஆனா அது பெருமாளே சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாராலும் நம்பப்படுது. ஸ்ரீதேவி, பூதேவி இவங்களோட அந்த படி அளக்க நெல் அளவையை கண்டுட்டு அதுக்கப்புறம் வீதி உலா வருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு வைபவம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த நெல்லை பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு கொஞ்சம் பிரசாதமாகவும் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் நம்ம பூஜை அறையிலையோ இல்லை வீட்லேயோ சமையல் அறையில் வச்சோம் அப்படின்னா தன தானியத்துக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதுதான் உண்மையும் கூட. எப்படி ஐப்பசி அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு உரியதோ அதே மாதிரி இந்த நெல் அளவுங்கிறது பெருமாளுக்கு உரியது. ஸோ எல்லா உயிர்களும் பசி பட்டினி இல்லாம நல்லபடியா இருக்கணும்னு தான் எல்லா கடவுளுமே ஆசைப்படுறாங்க. இதை நம்ம நேர்ல போய் பார்க்கறதுனால பெரிய புண்ணியம் கிடைக்கும். நேர்ல போய் பார்க்காதவங்க இன்னைக்கு 8 மணிக்கு ஜோதி டிவில பாத்தீங்கன்னா நெல் அளவு காணுதல் ஸ்ரீரங்கத்துல லைவா போடுறாங்க. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நாங்களும் பார்க்கலான் இருக்கோம். நேர்ல போய் பார்க்க முடியாட்டியும் டிவிலையாவது பார்த்து பெருமாளோட ஆசையை பெறுவோம். நன்றி, வணக்கம்.